ஹாய் ஆல். டுடே நம்ம பார்க்க போறது வந்து ரிசெப்டார். ரிசெப்டார் ரிசெப்டார்னா என்ன? எல்லா இடத்துலயுமே நெறைய ரிசெப்டார் வருது. ஃபார்மகாலஜி ஃபுல்லா ரிசெப்டார் தான். உடம்பு ஃபுல்லா ரிசெப்டார் தான். அந்த ரிசெப்டார எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? என்னென்ன ரிசெப்டாரு எந்தெந்த ஆர்கன்ல இருக்கு? எந்தெந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கு? அந்த ரிசெப்டாரோட இயல்பான வேலைகள் என்ன? அந்த ரிசெப்டார யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. அந்த ரிசெப்டாரோட ஃபங்ஷன் என்ன? அப்படின்னு தான் இதுல நம்ம பார்க்க போறோம். ரிசெப்டார் அப்படின்னா எல்லா ஆர்கன்லயுமே பிரசன்ட் ஆயிருக்கும். மத்த இடத்துல இருந்து வரக்கூடிய சிக்னலை ரிசீவ் பண்ணி அது ஒர்க் ஆகும். அதுதான் ரிசெப்டார். இன்னும் புரியிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்ல லைட்டு, ஃபேனு இந்த மாதிரி சின்ன லைட்டு, பெரிய லைட்டு அது மாதிரி எல்லாம் இருக்குல்ல. அதுக்கெல்லாம் ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு சுவிட்ச் இருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் செயல்படணும் அப்படின்னா, அந்த ஆர்கன்ல சுவிட்சுக்கு பதிலா ஒரு பிளக் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க. அந்த பிளக்ல நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிற கரண்ட்ட கொண்டு போய் நம்ம அந்த பிளக்ல சொருகுனோம்னா, அந்த ஆர்கன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். அதே மாரி அந்த ஆர்கன் வேகமா ஒர்க் ஆகுறதுக்கு ஒரு ரிசெப்டார் இருக்கும். அதே மாரி அந்த ஆர்கன் சுருங்குறதுக்கு ஒரு ரிசெப்டார், விரிவடைவதற்கு ஒரு ரிசெப்டார். இந்த மாரி ரிசெப்டார்ஸ் இருக்கும். அப்ப எந்த ரிசெப்டார்ல பைண்ட் பண்றதுக்காக ஒரு சப்ஸ்டன்ஸோ, இல்ல ஒரு ட்ரக்கோ, இல்ல நியூரோ டிரான்ஸ்மிட்டரோ ரிலீஸ் ஆகுதோ, அந்த ரிசெப்டார்க்கு தேவையான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நம்ம உடம்புல ரிலீஸ் ஆனதும், அத ரிசீவ் பண்ணி தன்னோட பைண்ட் ஆக வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா அந்த ரிசெப்டார் பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஆர்கன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ, அந்த மாரி இயற்கையாவே நம்மளோட உடம்புல எந்த ட்ரக்கோட இன்டராக்ஷனும் இல்லாம, இயற்கையா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அட்ரினலின், நாரட்ரினலின், அத எபினெஃப்ரின், நாரத்ரிபின் சொல்லுவோம். டோபமைன் இந்த மாரி நெறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நம்ம உடம்புல இருக்கு. அது மூலியமா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன் என்னென்ன வேலை செய்யுது? ஒவ்வொரு ஆர்கன்லயும் என்னென்ன ரிசெப்டார் இருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுல இப்ப நம்ம பார்க்க போறது ஆல்ஃபா ரிசெப்டார். ஆல்ஃபா ரிசெப்டாரோட லொகேஷன். இது வந்து ஜி புரோட்டீன் கப்புள் ரிசெப்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா ரிசெப்டார் 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. இதுல ஆல்ஃபா 1 பிளட் வெசல்ஸ்ல இருக்கும். யூரினரி பிளேடர்ல இருக்கும். ஐல இருக்கும். அடுத்தது புரோஸ்டேட் கிளாண்ட்ல இருக்கும். அது வந்து கீழ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கு. ஐல வந்து ஸ்மூத் மசில்ஸ்ல இருக்கும். பிளட் வெசல்ஸ்ல இருக்கும். பியூப்பில்ல இருக்கும். அடுத்தது வந்து இது வந்து பிளட் வெசல்ஸ்ல இருக்கு. அடுத்தது ஸ்டொமக்ல வந்துட்டு பைலோரஸ். பைலோரஸ்னா அந்த ஸ்டொமக்கோட எண்ட் முடியிற இடம் இருக்குல்ல. அந்த டியோடினம் மாரி ஒரு பகுதி இருக்குல்ல. அது அந்த பகுதியும், மேல இருக்கக்கூடிய எண்ட் இருக்குல்ல. அதுவும் நெக்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டொமக்கோட 2 நெக்லயும் இருக்கும். அடுத்தது புரோஸ்டேட் கிளாண்ட் அதுலயும் இருக்கும். அடுத்தது யூரினரி பிளேடர் இருக்குல்ல. அதுல யூரினரி ஸ்பின்டர் மசில் இருக்கிற இடத்துல இருக்கும். அந்த ஸ்பின்டர் மசில்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னாக்க, இந்த இடத்துல கொஞ்சம் அழிஞ்சிருச்சு. இந்த இடத்துல கீழ இப்படி வரும். இந்த இடத்துல இருக்கும். ஆல்ஃபா 2 ரிசெப்டார் வந்து 2 நெர்வ் சந்திச்சுக்கிற இடம். அந்த நெர்வ் டெர்மினஸ்ல ஆல்ஃபா 2 ரிசெப்டார் இருக்கும். இத எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? ஆல்ஃபா 1 ஆல்வேஸ் கண்ட்ரோல். ஆல்ஃபா 2 2 நெர்வ் டெர்மினல்ஸ். ஆல் 2 நெர்வ் டெர்மினல்ஸ். இது மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப அதுல நம்ம என்ன சொன்னோம்? ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ரிசெப்டார் இருக்கு ஆல்ஃபா ரிசெப்டார்ல. ஒண்ணு வந்து ஆல்வேஸ் கன்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தோம். இதுல இருக்கிற எல்லா மசில்ஸுமே கன்ட்ராக்ஷன் ஆகும், கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகும். அந்த கண்டிஷன்ல இருக்கும். ரெகுலேட்டர்ல இருக்கும். ஆல்ஃபா 2 அப்படிங்கிறப்ப நெர்வ் எண்டிங்ஸ்ல இருக்கும். 2 ரேடியல் மசில்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஆல்ஃபா 1 ஓட வேலை என்ன? ஆல்வேஸ் கண்ட்ரோல் ஆல்வேஸ் கன்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஒர்க்க பாக்குதுன்னு அர்த்தம். அப்ப ரேடியல் மசில் வந்து வெளிப்பக்கமா ஏரோ மார்க் போட்டிருக்கு. அப்ப பியூப்பிளோட சைஸ கன்ட்ராக்ட் பண்றதுக்காக அது கன்ட்ராக்ஷன் ஆச்சுன்னா, பியூப்பிளோட சைஸ வெளிப்பக்கமா இழுக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மெட்ரியாசிஸ் புரொடியூஸ் ஆகும். சப்போஸ் மயோசிஸ் புரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா, இந்த சர்குலர் மசில்ல இது நம்ம ஆல்ஃபா ரிசெப்டார் பத்தி பார்த்துட்டு இருக்கனால சர்குலர் மசில்ஸ பத்தி நம்ம அந்த இடத்துல போடல. சர்குலர் மசில்ஸ்ல வந்து M3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஸ்குலானிக் ரிசெப்டார் இருக்கு. அந்த ரிசெப்டார் ஆக்டிவேட் ஆனதும் சர்குலர் மசில் கன்ட்ராக்ஷன் ஆகும். சர்குலர் மசில் வந்து உள்பக்கமா கன்ட்ராக்ஷன் ஆகும். அப்ப ஏற்கனவே மெட்ரியாசிஸ்ல பியூப்பிள் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப பெருசா இருக்கும்போது உள்பக்கமா கன்ட்ராக்ஷன் ஆகும்போது பியூப்பிள் சைஸ் மறுபடியும் சின்னதாயிடும். இருங்க அது இந்த வீடியோல பாருங்க. இப்ப இந்த பியூப்பிள் அட்டாச் ஆயிருக்க இந்த ரேடியல் மசில் வெளிப்பக்கமா கன்ட்ராக்ஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா பியூப்பிளோட சைஸ் ரேடியல் மசில் கன்ட்ராக்ஷன் ஆகும்போது பெருசாகுது.
இதே சர்க்குலர் மசில் அழுத்தும் போது இந்த சர்க்கிள் சுத்தியும் கருப்பா இருக்கிற வட்டமா இருக்குல்ல, அது உள்பக்கமா கன்ட்ராக்ஷன் ஆகும்போது பியூபிள் சைஸ் சின்னதாயிடும். இதான் அதோட இன்னொரு பேரு ஆல்ஃபா அட்ரினோ ரிசெப்டார்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா அட்ரினர்ஜிக் ரிசெப்டார்னு சொல்லுவாங்க. இந்த அட்ரினர்ஜிக் ரிசெப்டார் 2 டைப் இருக்கு. ஆல்ஃபா ரிசெப்டார், பீட்டா ரிசெப்டார். இப்ப நம்ம பார்த்தது ஆல்ஃபா ரிசெப்டார் பார்த்தோம். அந்த ஆல்ஃபா ரிசெப்டார்லயே ஆல்ஃபா 1 இருக்கு இல்லையா? அந்த ஆல்ஃபா 1 ஆல்ஃபா ஏ 1A, 1B, 1Dன்னு பிரிப்பாங்க. அதுலயே அட்ரினர்ஜிக் ரிசெப்டார், இன்னொன்னு பீட்டா ரிசெப்டார் இருக்கு. இப்ப நம்ம வந்து ஆல்ஃபா ரிசெப்டார் பத்தி மட்டும் பார்த்தோம். அடுத்த வீடியோல பீட்டா ரிசெப்டார் பத்தி பார்ப்போம். பீட்டா ரிசெப்டார்ல B1, B2, B3 இந்த மாதிரி டைப்ஸ் இருக்கும். இந்த எல்லா ரிசெப்டாருமே ஜி புரோட்டீன் கப்புல்டு ரிசெப்டார்னு சொல்லுவாங்க. இந்த ரிசெப்டாரை டோட்டலா உள்ளடக்கியது. எந்த மாதிரி இது ஒர்க் ஆகும் அப்படின்னாக்க, புரோட்டீன்ல பைண்ட் ஆகி ஒர்க் ஆகுறனால இது ஜி புரோட்டீன் கப்புல்டு ரிசெப்டார்னு சொல்றாங்க. இந்த ஜி புரோட்டீன் கப்புல்டு ரிசெப்டாரை ஆக்டிவேட் பண்றது யாரு, எது அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொன்னேன்ல, அதுதான் வந்து கேட்டகோலமைன்ஸ். கேட்டகோலமைன்ஸ் அப்படின்னாக்க நார் எபினெப்ரினையும் எபினெப்ரின் அப்படிங்கிற 2யும் சேர்த்து தான் கேட்டகோலமைன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ டால்.